கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே இந்த சமாதானத்தின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய மாதத்தையும் காண்பதற்கு நமது அன்பின் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நிச்சயமாகவே இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாகவும் சிறப்பாகவும் மாற்றி நம்மை உயர்த்தி பாதுகாப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செயலில் ஆழமாக செயல்படுவது ஒரு தனி நபருடைய முயற்சியை பொறுத்து தான் காணப்படும், அல்லது அவருடைய தேவையை பொறுத்து தான் காணப்படும். ஆழமாக சென்று ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒரு அரிதானதாக காணப்படுகிறது. சில நேரங்களில் சிலர் ஆழமாக சென்று நல்ல செயலை செய்து ஆசீர்வதித்தவர்களை நாம் வேத புத்தகத்திலையும் பார்க்க முடியும், இந்த உலகத்திலையும் நாம் பார்க்க முடியும். இன்னும் தீய செயலை செய்வதற்காக ஆழமாக சென்று, மிகவும் ஆழமாக சென்று தீய செயலை செய்கிறவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள், அழிந்து போயிருக்கிறார்கள். பலவிதமான பிரச்சனைகள் உருவாவதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் இதனால் தியானிக்க போகிறோம். நமக்கு தெரிந்ததான ஒரு வேத பகுதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் திடீரென்று சொல்லி, சீமோன் என்கிற மனிதன் மீன் பிடிக்க சென்று ஒன்றும் கிடைக்காமல் கரையில் நின்று வலைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவன் அருகாமையில் சென்று அவனோடு பேசிக்கொண்டே படகின் மீது அமர்ந்து படகை சற்று ஆழமாக கொண்டு போங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டி, அவர்களும் படகை சற்று ஆழமாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். அங்கு ஆழமாக கொண்டு சென்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்து செய்த சம்பவத்தை நாம் இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஆழமாக கொண்டு சென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? இவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காமல் மிகவும் சோர்ந்து போய் அவர்கள் மிகவும் துக்கத்தோடு திரும்பி வந்து தங்களுடைய வலைகளை கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமே கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு சோகம், எதுவும் கிடைக்கவில்லை என்கிறதான ஒரு பின்மாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை அழைத்து அங்கு கொண்டு போய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வலைகளை நீங்கள் தண்ணீரில் போடுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் தண்ணீரில் போட்டார்கள். அவர்களுக்கு மீன்கள் கிடைத்தது, வலை கிழிகின்ற அளவிற்கு மீன்கள் கிடைத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த மீன்களை அவர்கள் பிடித்த பிறகு நடந்த காரியத்தை நாம் இந்த வேத பகுதியிலிருந்து லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை மையமாக வைத்து நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி இயேசு இந்த அற்புதத்தை செய்த நேரத்தில் இந்த சீமோன் தன்னை ஒரு பாவி என்று சொல்லி உணர்ந்து கொண்டான். பாவி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தின் மூலமாக சீமோனுக்கு ஒரு உணர்வை கொடுத்ததை பார்க்க முடியும். இயேசுவை சுற்றி அவரின் வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு பாவத்தையும் அதன் விளைவுகளையும் குறித்து இயேசு இதற்கு முன்பதாக தெளிவாக போதித்திருக்கிறார், எச்சரித்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாக இந்த சீமோனும் இதை குறித்து கேள்விப்பட்டிருப்பார். ஆனால் இந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை சற்று ஆழத்திற்கு கொண்டு போய் மீன்களை பிடிக்க வைத்த பிறகு திடீரென்று சொல்லி இவன் உணர்ந்து கொள்ளுகிறான், நம்மோடு இருக்கின்ற மனிதர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, நம்மோடு பேசி கொண்டிருப்பவர் சாதாரணமான மனிதன் அல்ல, இவர் உலகத்தை சார்ந்து இருக்கின்றவர் அல்ல, இவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரர், இவர் பரிசுத்தவான் என்று சொல்லி உணர்ந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லி தன் பாவி என்று சொல்லி உணர்ந்து அந்த உணர்வோடு அந்த இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லி ஒரு உணர்த்துதலோடு அங்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த பொழுதோ, படகில் பயணம் செய்த பொழுதோ இவனுக்கு இந்த உணர்வு வரவில்லை. ஆனால்
அங்கு தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, கிரியையை வெளிப்படுத்தின அந்த மாத்திரத்தில் இந்த பேதுருவால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கும் பொழுது நாம் யார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மாட்டோம். வசனத்தையும் வார்த்தைகளையும் விட்டு தூரமாக இருக்கும் பொழுது நாம் யார், எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள மாட்டோம். ஆனால் எப்பொழுது ஆண்டவருக்கு நெருக்கமாக வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் ஆழமாக போகிறோமோ, ஆழமாக சென்று ஆண்டவருடைய உன்னதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுது நாம் யார் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வசனங்களை ஆழமாக உண்மையாக ஆராய்ந்து பார்த்து அதை செய்யும் பொழுது கரைகள் மாற்றப்பட்டவர்களாக நாம் பிரகாசிக்க முடியும். இயேசுவோடு உள்ள பயணமும் அவருடைய வாழ்க்கையும் நம்மை பாவி என்று உணர வைத்து பாவத்திற்கு விலக்கி வைக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலும் கூட ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். வசனத்திற்கு ஆழத்திற்கு போகும், ஆழமாக போவோம், இயேசுவோடு நெருங்கி சென்று பார்ப்போம். அப்பொழுது நாம் யார் என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தப்படுகிற நேரத்தில் நிச்சயமாகவே நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியும். பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டதாக மாற்றப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது லூக்கா 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்து மக்களை பிரமிக்க வைத்தார், அவர்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மனிதர்கள் பல சாகசங்களை படைத்து பிரமிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பெயருக்காக, தன்னுடைய பெயரை நிலைநாட்ட எழுத்துக்கள் மூலமாக, ஆராய்ச்சிகள் மூலமாக, அறிவியல் மூலமாக, இன்னும் டெக்னாலஜி மூலமாக, மிக முக்கியமாக இப்பொழுது AI மூலமாக மக்களை பிரமிக்க வைக்கின்ற காரியங்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் போட்டி போட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை பிரமிக்க வைத்தது அப்படி அல்ல. இன்று மனிதர்கள் செய்வது தங்களுடைய ஆதாயத்திற்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக, தன்னுடைய பெயரை நிலைநாட்டுவதற்காக தான் மக்களை பிரமிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் நின்ற நேரத்தில் பிரமிக்க வைக்கிறார். இவர் மீன்களை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்து பிரமிக்க வைக்கவில்லை, அல்லது பணத்தை கொடுத்து நீங்கள் போய் மீன்களை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி பிரமிக்க வைக்கவில்லை, அல்லது மூட்டையாக மீன்களை கொண்டு வந்து வேறு படகிலிருந்து கொண்டு வந்து கொடுத்து இவர்களை பிரமிக்க வைக்கவில்லை. எந்த இடத்தில் சென்று மீன்கள் கிடைக்காமல் அவர்கள் திரும்பி வந்தார்களோ, எந்த இடத்தில் சென்று அவர்கள் ஒன்றும் இல்லாமல் தோல்வியை கண்டு திரும்பி வந்தார்களோ, அதே இடத்திற்கு கொண்டு செல்லுகிறார். அதே படகு, அதே வலை, அதே நபர்கள், அதே கடல், அதே இடத்தில் கொண்டு சென்று அந்த இடத்தில் வலைகளை போட வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வலை கிழியும் அளவிற்கு, அது மட்டுமல்ல மற்ற நண்பர்கள் வந்து உதவி செய்கின்ற அளவிற்கு ஒரு பிரமிப்பை உண்டு பண்ணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை பிரமிக்க வைத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று ஊழியங்களும் ஊழியக்காரர்களும் மக்களை பிரமிக்க வைக்கிறார்கள். எப்படி தெரியுமா? பாடல்களை பாடி, பாடல்கள் மூலமாக ஒரு பிரமிப்பு, இன்னும் இசை நிகழ்ச்சிகள் மூலமாக ஒரு பிரமிப்பு, கலை நிகழ்ச்சிகள் மூலமாக பிரமிப்பு. இவைகளை இப்படி பிரமிக்க வைப்பது நிமித்தமாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி சந்திக்கப்படுவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு சென்று அப்பொழுது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்து, அற்புதத்தின் மூலமாக பூர்த்தி செய்து அந்த இடத்தில் அவர்களை பிரமிக்க வைத்தார். அவர்தான் நம் இயேசு. வெறும் பிரமிப்பு மட்டுமல்ல, மனிதர்களால் கொடுக்கப்படுகிற பிரமிப்பு என்ன தெரியுமா? அதை நம்மை குழப்பத்திற்கு நேராக கொண்டு விடும், நம்மை தடுமாற வைக்கும், நம்மை தள்ளிவிடும், நம்மை அழித்து விடும் என்பதை
நீங்கள் அறிந்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவைகளை இயேசுவிடம் சொல்லுங்கள். உங்கள் தேவைகளுக்காக அவரை தேடி போங்கள். அவருடைய வசனத்தை தேடி செல்லுங்கள். அவைகள் உங்களை பிரமிக்க வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அதை தந்து உங்களை ஆண்டவர் பிரமிக்க வைப்பார். இந்த மாதத்திலும் கூட ஒருவேளை எதே ஒன்று இழந்து போய் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு கவலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். பல வருடங்களாக, பல மாதங்களாக நீங்கள் மனிதர்களை நாடி சென்று உலக பிரகாரமான காரியங்களை தேடி சென்று ஒன்றுமில்லாமல் வெறும் பிரமிப்பை மட்டும் பார்த்துவிட்டு அந்த நேரத்தில் கரங்களை தட்டி அந்த நேரத்தில் மகிழ்ந்து நீங்கள் திரும்பி வரும் பொழுது ஒன்றுமில்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உண்மையாக தேவைகளை பூர்த்தி செய்ய வைத்து பிரமிக்க வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் பிரமிக்க வைப்பார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, பயத்தை மாற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை செயல்பட வைத்திருக்கிறார். இங்கு சீமோன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டான். அது மட்டுமல்ல, பிரமிப்பை பார்த்தான். ஆனாலும் இவனுக்குள்ளாக ஒரு பயம் இருந்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். எந்த மனிதனானாலும், என்னை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில பயங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். எந்த உயர்ந்த அதிகாரியானாலும் சரி, எந்த தலைவர்களானாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனானாலும் சரி, அவர்களுக்குள்ளாக ஒரு பயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவேளை இந்த சீமோன் பேதுரு தன்னுடைய வேலையின் தோல்வியை நினைத்து அவன் பயந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய பாவ வாழ்க்கையை குறித்து அவன் பயந்து கொண்டிருக்கலாம், அல்லது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நினைத்து இந்த சீமோன் பேதுரு அந்த இடத்தில் பயந்து இருந்து கொண்டிருக்கலாம். உங்களோடு பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நான் பயந்திருக்கிறேன். பல காரியங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன். பயம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்மை. ஆனால் இங்கு இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொன்னது மட்டுமல்ல, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி முடங்கி இருந்த சீமோனை செயல்படுவதற்கான ஒரு காரியத்தை, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு உற்சாகப்படுத்துகிறார். பயந்து போயிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் பயத்தை மாற்றுவது மட்டுமல்ல, உங்களை தொடர்ந்து செயல்பட வைப்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய ஊழிய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது, இந்த ஊழியத்தில் இந்த பொறுப்பை எடுத்த ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பை கில்கால் காஸ்பல் மிஷன் இருக்கிற எங்கள் ஊழியக்காரர்களுக்கு நான் அறிவித்த பொழுது அது அவர்களுக்கு சாதகமாகவில்லை. சற்று அவர்களுக்கு கொஞ்சம் வேதனையாகவும், சற்று அதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட நாள் உபவாச கூடுகை முடித்து நான் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது 15க்கும் மேற்பட்ட ஊழியக்காரர்கள் என்னுடைய அறைக்கு கடந்து வந்தார்கள். அவர்கள் கோபத்தோடு வரவில்லை, என்னை வேதனைப்படுத்த வரவில்லை, என்னை பயமுறுத்த வரவில்லை. ஆனாலும் 15க்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து என் அலுவலகத்தில் வந்து இந்த குறிப்பிட்ட அறிவிப்பை அல்லது அந்த முடிவை மாற்றுவதற்காக என்னிடத்தில் வந்து நின்றார்கள். சற்று அந்த நேரத்தில் எனக்கு மனதுக்குள்ள ஒரு பயம் வந்தது. ஏன் தெரியுமா? ஆரம்ப நாள் ஊழியம், அது ஆரம்ப காலத்தில் பொறுப்படுத்த நேரம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பயந்து போய் தான் அந்த இடத்தில் நான் இருந்து கொண்டிருந்தேன். எல்லாரும் வந்து அப்படியாக நின்று அதை மாற்றுவதற்காக என்னிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்காக ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த வசனத்தை நான் அவர்களுக்கு பதிலாக சொல்லி, அந்த வசனத்தின் மூலமாக தான் இந்த முடிவு இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொன்னேன். அனைவராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் எந்த கோபமும் இல்லாமல், ஒரு திருப்தி இல்லாமல் தான் அந்த ஊழியக்காரர்கள் என்னுடைய அறையை விட்டு வெளியே சென்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அங்கு அந்த அறிவித்த பொழுது யாரெல்லாம் அதை கேட்டு, யாரெல்லாம் அதற்கு கீழ்ப்படிந்து அதை பின்பற்றினார்களோ, அதற்கு பிறகு அந்த ஊழியக்காரர்களும் அவர்கள் ஊழியம் செய்த அந்த திருச்சபையும் அந்த ஊழியமும் வளர்ந்ததை நான் பார்த்தேன். இன்றும் அந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பயந்து போய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் வசனத்தை நம்புங்கள். வசனம் உங்கள் பயத்தை மாற்றும்.
இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசு உங்கள் பயத்தை மாற்றுவார். பயம் இல்லாமல் ஒருவரும் இருக்க மாட்டீர்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் இந்த மாதத்தில் பயந்து போயிருக்கலாம். எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். உங்கள் கல்வியை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். உங்கள் திருமண வாழ்க்கையை குறித்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். அல்லது குடும்ப சூழ்நிலை, கடன் பிரச்சனைகளை நினைத்து நீங்கள் பயந்து போயிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பயத்தை மாற்றுவது மட்டுமல்ல, அந்த பயத்திலிருந்து வெளியே வருவதற்கான காரியத்தை உருவாக்கி, அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதற்கான சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி, அதற்கான வழிகளை காண்பித்து, பேதுருவை பார்த்து சொன்னது போல, நீ பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லி செயல்பட வைத்தது போல, உங்களையும் இந்த மாதத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே செயல்பட வைக்க போகிறார். கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களை செயல்பட வைப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அப்படியே தருவார் என்று நான் முட்டாள்தனமாக சொல்ல மாட்டேன். ஆண்டவர் உங்கள் மூலமாக எப்படி இவர்களை கடலுக்கு அழைத்து கொண்டு போய் அவர்களையே செயல்பட வைத்தாரோ, அதே போல உங்க வாழ்க்கையில செயல்பட வைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். இயேசுவை நம்புங்கள், அவரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் கேட்பதை விட்டு விடாதீர்கள். வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதை, வசனத்தை வாசிப்பதை, தியானிப்பதை விட்டுவிடாமல் இருங்கள். ஜெபிப்பதை விட்டுவிடாமல் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாக செழிப்பாக மாற்றுவார். ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஆழமான இடங்களில் செயல்பட அழைக்கிறார். மேலோட்டமாக அல்ல, ஒரு குறுக்கு வழிகளில் அல்ல, ஆழமாக அவரோடு செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். யாரெல்லாம் அதற்கு கீழ்ப்படுகிறீர்களோ உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய உயர்வை நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நல்ல காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆழத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த சீமோனையும் அவரோடு இருந்தவர்களையும் அழைத்து கொண்டு போனீரே, அவர்களை ஆழத்திற்கு கொண்டு சென்று அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பாவத்தின் காரியங்களை உணர வைத்து, பாவி என்கின்ற உணர்வை கொடுத்து, பாவத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான வழியை உருவாக்கி கொடுத்தீரே. அதோடு கூட ஆண்டவரே, உடைந்து போயிருந்த நேரத்தில், இல்லாமல் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே பிரமிக்க வைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அது மட்டுமல்ல, பயந்து போயிருந்த நேரத்தில் பயத்தை மாற்றினது மட்டுமல்ல, அவர்களை தொடர்ந்து செயல்பட வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பல மனதில் பலவிதமான சூழ்நிலைகளோடு இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவம் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நெருங்காதபடி அவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்வீராக. தாங்கள் செய்கின்ற பாவத்தின் காரியங்களை உணர வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அந்த உணர்வோடு நின்று விடாதபடி, அந்த உணர்வோடு அந்த பாவத்திலிருந்து வெளிவர அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் தோல்வியை கண்டு கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதம் செய்து அவர்களை பிரமிக்க வைப்பீராக அப்பா, பிரமிக்க வைப்பீராக. பயந்து போயிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் பயங்கள் மாறட்டும். எந்த பயமாக இருந்தாலும் மாறட்டும். தேர்வின் பயங்கள், ஆண்டவரே வேலையை குறித்த பயங்கள், இன்னும் அவருடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், கடன் பிரச்சனையின் பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. திருமணத்தை குறித்த பயம், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி நொந்து போய் ஒரு பக்கத்தில் பயந்து போயிருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலே மூழ்கி இருந்து பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். எதிர்காலங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. தைரியமாக எப்பொழுதும் இயேசுவோடும் உடைய பிள்ளைகள் நடக்கட்டும். ஆண்டவருடைய கல்விகள், எதிர்காலங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. கைவிடப்பட்டு காணப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், சமாதானத்தின் குலைச்சல்கள் எந்தெந்த குடும்பத்தெல்லாம் இருக்கிறதோ அப்பா, நீர் அவருடைய குடும்பத்தில் சென்று அன்பு பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக, நல்ல சமாதானத்தை கொடுப்பீராக, நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக.
இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள், எங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற தலைவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டில் காணப்படுகிற சில பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மக்கள் பல விதத்தில் தங்களுடைய உயிர்களை ஆண்டவரை இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக, அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் எங்கள் நாட்டிலேயோ தேசத்திலே நடக்காமல் இருக்க நீர் எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு பல்வேறு தேவைகளுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அத்தனை பேருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். வியாதியிலே ஆண்டவரே, சரீர பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. உம்முடைய அன்பின் கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவருடைய அதிசயத்தை எங்கள் பிள்ளைகள் இந்த மாதத்தில் தொடர்ந்து பார்ப்பார்களாக. இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், எங்களோடு வருகிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடும் உரிமையோடும் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இணைவோம், சுதந்தரிப்போம், தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நம் தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசம் எங்கள் தேசம்,